அந்த இனாம் இனாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங். இன்னைக்கு வந்து டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிச்சர் பார்த்தீங்கன்னா கிர்லாஸ்கர் டி மெகா 15 இந்த ரிச்சர் தான் இது. இதை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன மாதிரி ரிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் பார் அணைச்சிக்கலாம். அந்த மாதிரியான ரிச்சர் தான். என்னடா ஒவ்வொரு தடவையும் வந்து ரிச்சர் பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்குமே நினைக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து ஆல்ட்ரேஷன் மாறுது. ஸோ ஒவ்வொரு நண்பர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட வாங்கும்போது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார் அணைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடியிலேருந்து 3 அடிக்குள்ளே, அதாவது 2.25 அடி தான் பார் அணைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி பார் ஓடுங்க. கிட்டத்தட்ட 3 அடி பார் இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன், இப்போ பாருங்களேன். இப்போ இந்த கலப்பையோட அகலத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 3 அடி வந்துருச்சு. இன்னுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வாங்க, இதை காட்டு, இந்த ஹோல்ஸ் காட்டு. இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னுமே வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1/2 அடி வரைக்கும் நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியும். இதோ பாருங்க, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 33 இன்ச்சு வந்து சாலிடாக வந்து அமைஞ்சிருக்கு. இப்போதைக்கு செட்டிங்கில் வந்து 33 இன்ச்சு இருக்குது. 3 அடிங்கிறது இதோ இருக்குது பாருங்கள், 36 இன்ச்சு. கிட்டத்தட்ட இது வந்து 3 அடி பார் ஓட்டலாங்க. 3 அடி, அதாவது வாழை, கரும்பு, இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து பார் அணைச்சிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 அடி பாருங்க. அதாவது நிறைய பேர் வந்து 3 அடி போதும், வெயிட் அதிகமாக தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து 3 அடி பாரும் வாங்குறாங்க. சில பேர் இந்த வாழை, கரும்புக்கெல்லாம் ஓட்டுறவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 அடி பார் கலப்பை வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டைப் வேணும், அதாவது பார்த்தீங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கத்திரி செடி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார் அணைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து 3 அடியே போதும் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரும்பு, வாழை, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 அடி பார் கலப்பை தான் கேட்குறாங்க. 3 அடி தான் அவங்களுக்குலாம் அதிகமாக, ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழை, கரும்பு அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அவங்க அதுதான் கேட்குறாங்க. ஸோ அந்த கலப்பையை காட்டுங்களேன், இந்த கலப்பை தான் கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி பார் கலப்பை. இது வந்து 3 அடி பார் கலப்பை. அப்புறம் வந்து நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் காட்டுறாங்க. நிறைய எப்படி, அதாவது விஎஸ்டி கலப்பைக்கும் கிர்லாஸ்கருக்கும் ஏன் இவ்வளோ தூரம் ரேட் வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்டுன்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த பைப்பில் இந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, கொஞ்சம் பக்கத்தில் வாங்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, அதாவது விஎஸ்டியில் இந்த பைப் அளவுக்கு இருந்தாலே போதுங்க. இந்த பைப் அளவுக்கு இருந்தாலே போதும். ஆனால் வந்து கிர்லாஸ்கரில் அந்த மாதிரி பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு பெரிய பைப் வாங்கி அதை டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணி இந்த சைஸ் செட் பண்ணால் தான் உங்கள் வண்டியிலே அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மெயினான பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலாம், இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா விஎஸ்டிலலாம் ஜஸ்ட் வந்து ஒரு 4 இன்ச்சு இருந்தாலே போதும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 அடி கிட்ட நம்ம பாக்ஸ் செட் பண்ணி ஆகணும். இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஓவர்லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியுங்க. இது வந்து கம்பெனிலேயே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம இதை கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பைப் பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 3 அடி வந்து பார் கலப்பை நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வண்டியில் இப்படி வாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி குத்து வாட்டம் போகும். இந்த மாதிரி வாட்டம் போகும்போது இந்த கலப்பையில் இந்த போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து லோடு கம்மியாகிடும். வண்டி பார் ஓட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பார் ஓட்டும் போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ரொட்டேட்ரி ஆன் பண்ணுமான்னு கேட்குறீங்க. ரொட்டேட்ரி கம்பல்சரி ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி ஓட்டுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடாக வண்டி எடுக்கிறீங்க. வண்டி ஸ்பீடாக எடுத்தால் வண்டி வந்து, அதாவது பார் அணைக்காதுங்க, அது கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ வந்து வண்டியை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுங்க. ஸ்லோவாக ஓட்டினா மட்டும்தான் பார் அணைக்க முடியும். ரொட்டேட்ரி கம்பல்சரி ஆன் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. இந்த பைப்பை வந்து நம்ம கழட்டிட முடியுங்க. இந்த பைப்பை வந்து கழட்டிட்டு தோருக்கு பார்த்தீங்களா இந்த போல்ட், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பைப்பை வந்து நம்ம எடுத்துட முடியும். அதையும் இப்போ அப்படியே பாருங்கள், லைவாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க, உங்களுக்கு புரியாது. இந்த ரொட்டேட்டரி எப்படி மாட்டி ஓட்டுறோம் அப்படிங்கிறத மேலே கார்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இது எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை நம்ம கழட்டிட்டோம். இந்த பைப்பை நம்ம கழட்டிட்டு இதுக்கு பதிலாக இதில் வந்து இப்போ ஒரு 1.25 இன்ச் பைப்பு போடுறோம் அப்படின்னா இதை விஎஸ்டி பார்க் கலப்பையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டூ இன் ஒன் ஆப்ஷன் மாதிரி தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்று தான் பைப்பு மாறும். இந்த பைப்புக்கு தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுறது. இந்த பைப்புக்கு என்னடா இவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நான் உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பைப்போட வெயிட்டே கிட்டத்தட்ட 7-8 கிலோவுக்கு மேலே வந்துருங்க. அப்புறம் உங்கள்கிட்ட முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை நம்ம இப்போ மாட்ட போகிறோம். அப்படியே வீடியோ எடுத்துவாங்க. இந்த பைப்பு மாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த பைப்பை வந்து இந்த பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தோருக்கு பார்த்தீங்களா இந்த போல்ட்டை வந்து இது உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு சும்மா சிம்பிளாக போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த போல்ட்டை போட்டோம். இந்த போல்ட்டை போட்டு நம்ம கழட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிஜர்லேயே இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, கழட்டுற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். டூ இன் ஒன் ஆப்ஷன் மாதிரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஎஸ்டி கிர்லாஸ்கர் ரெண்டுத்துக்குமே ஒரே ரிஜர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த பைப்பை மட்டும் மாற்றணும். கிர்லாஸ்கர் தான் இருக்குது எனக்கு போதும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிர்லாஸ்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விஎஸ்டி வண்டி நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா விஎஸ்டிக்கு ஒரு பைப்பு நீங்கள் எக்ஸ்டென்ஸாக உங்கள் ஊர்லேயே கூட வாங்கிக்கலாம். என்ன சைஸுங்கிறத நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நானே சொல்லிவிடுவேன். ரிஜர் உங்கள் கையில் இருந்தாலே போதும். நீங்களே வந்து அந்த பைப்பை வச்சு செட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் அங்கே இருக்கிற லோக்கல் ஒர்க் ஷாப்பில் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு அதாவது 30 இன்ச்சு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 75 டிகிரி வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த 75 டிகிரி எதுக்கு இந்த மாதிரி இந்த வாட்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிஜர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இருக்குங்க. இந்த பொசிஷன் வந்து நேராக இருக்குது. ஆனால் இந்த பைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டம் இருக்குது. இந்த வாட்டம் ஏன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது கிர்லாஸ்கர் மெகா 15ல் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வாட்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த சீட் அட்டாச்மெண்ட்டில் உட்காந்து பார்த்தா தெரியும். இந்த வாட்டம் வச்சுருப்பாங்க. இந்த வாட்டத்தில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது நேராக வந்துடும். ஆக்சுவலாக அதுக்காக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டை கொடுக்குறதுங்க. இந்த வாட்டை வந்து இதுக்குன்னு கிடையாது, கிர்லாஸ்கருக்குன்னு கிடையாது. விஎஸ்டி, குபோட்டா, காம்ப்டன், கிரீவ்ஸ் எல்லா வண்டிக்குமே வந்து பொதுவாக நம்ம வந்து இந்த வாட்டம் கொடுத்துடணும். இந்த வாட்டம் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நைஸ் பண்ணாவும் இருக்கும். சில இடத்துல வந்து கழிப்பு, சில இடத்துல மணல் சாரியாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறது. மணல் சாரியாகிற மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே புதைச்சி ஓட்டுவாங்க. அப்படிலாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆகும். அதுக்கு தான் இந்த வாட்டம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போல்ட் வந்து ஓவர்லோட் ஆகும்போது இந்த போல்ட்டை ரிலீவ் பண்ணிவிட்டு பேக் போல்ட்டை வந்து டைட் வச்சிங்க அப்படின்னா வாட்டம் வந்து கம்மியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக வண்டி மூவ் ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷாப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேலம், ஆத்தூர் நிறைய பேர் நினைக்கிறீங்க, சேலம் கிடையாது. அதே மாதிரி விழுப்புரத்தில் நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க, விழுப்புரமும் கிடையாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. நம்ம ஒர்க் ஷாப் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்கூர் முக்கிட்ட இருக்குது. திருக்கடையூர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருக்கடையூர் கோயிலேருந்து 3 கிலோமீட்டர் வில்லேஜ் நம்ம இடம். ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன். ரிஜர் தேவை அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலையும் நம்பர் தரேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நேம் விக்னேஷ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த ரிஜர் வந்து விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, மற்ற விவசாயிகளுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்பெறுவாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டு நான் பாட்டுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறேன். இந்த எப்படி ஓடுது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த வீடியோவில் ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துருங்க, மறக்காமல் போய் பாருங்கள். ஒருவேளை ஐ பட்டனில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் இது எப்படி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஆப்ரேஷன்ஸுமே அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பர்சனலாக வீடியோ அனுப்பிச்சி வைக்கிறேன். பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணதுலேருந்து 3 நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்காகவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 டேஸ்க்குள்ளே உங்ககிட்ட கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேஷ். இந்த சேனலில் வர போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.